என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் சொல்வது யாரும் கோச்சுக்கணும். இந்த ஆட்சியில ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017 அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், அப்படிங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற ஆகியிருக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன்.